என்கிட்ட நீங்க என்ன விஷயம் சொல்லணும்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தாம்மா. அண்ணி, ம்? சாந்திக்கு முதல்ல ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுங்க. நல்ல விஷயம் பேசும்போது ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கணும். இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்க. தேங்க்ஸ். நானும் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். ஆனா ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தோணல. நீ என்னம்மா சந்தோஷமான விஷயம் சொல்ல போற? முதல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்ல, முதல்ல நீயே சொல்லுமா. சரி, நானே சொல்றேன். ம். ஆ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓ, நல்லா இருமா. காட் பிளஸ் யூ. சார், எனக்கு வீட்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. நேத்து வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போச்சு. சீக்கிரமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சார். மாப்பிள்ளை இசையா இருக்காரு. ரொம்ப நல்ல குடும்பம். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த சம்மந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. சார், என்ன சார் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. கேட்கவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ம். ஆமா, நீங்க எது சொல்லணும்னு சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. நீ வந்து டியூஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா நல்லா படிக்கிறா. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் உங்க வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தோம். ஐயோ, இது ஒரு விஷயமா? இதுக்காக நீங்க எல்லாரும் என் வீடு தேடி வரணுமா சார்? உனக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம். எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஐஸ்வர்யா நல்லா படிக்கலைங்கிற மனக்குறை இப்ப எங்களுக்கு இல்லைல்ல. சரி சரி, இப்ப நீ புது பொண்ணாயிட்ட. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? அதை எப்படி சார் மறக்க முடியும்? சரிம்மா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா கேட்கணும். தேவைப்பட்ட கண்டிப்பா கேக்குறேன். அப்ப நான் வரட்டுமா சார்? சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரேங்க. வாம்மா. வரேங்க. ஹாய். என்ன பெரியப்பா? என்ன பெரியம்மா? என்ன எல்லாரும் எதையும் பறி கொடுத்த மாதிரி டல்லா இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாம் உங்க அப்பா பண்ண கூத்துதான். அப்பாவா? அப்பா என்ன பண்ணாரு? ஐஸ்வர்யாக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வருமே ஒரு பொண்ணு, சாந்தின்னு. அவளை உங்களுக்கு பேசி முடிக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. கல்யாணமா? எனக்கா? இத பாருங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கத்தாதரா. அப்பா தான் அப்படி நினைச்சாரு. ஆனா நடந்தது வேற. நாங்க அவளை பொண்ணு பார்க்கலான்னு கிளம்பும்போது அவளே எங்க வந்து எனக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா. மாப்பிள்ள எஸ்ஐயம். நல்லதா போச்சு, நான் தப்பிச்சேன். அப்பா, இத பாருங்க, இனிமேலாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாதீங்க. அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல, விடுறா. இத பாருண்ணா, இந்த மாதிரிலாம் விட முடியாது. இவர் திரும்ப இத மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. டேய் கௌதம், உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. இதுல என்னடா தப்பு? பெரியப்பா, அந்த ஆசை எனக்கும் இருக்கணும். இவர் ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்பட முடியாது. அடடா, இந்த வீட்ல வழக்கமான பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் போறேன்பா. நந்தினி, பாத்தீங்களா பாத்தீங்களா பெரியப்பா, நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலும் வர்ற பொண்ணு அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிதான் மதிக்காம போவா. அந்த அவஸ்தை என்னால பட முடியாது. இத பாருங்க, கல்யாணங்கிறதே என் வாழ்க்கையில கிடையாது. எல்லாரும் மறந்துருங்க. சாரி, ஆபீஸ் வரைக்கும் போனோம்.
உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. இது குடும்பம் மாதிரியே இல்லைன்னு. எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள தனி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாந்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு நினைச்சேன். அதுவும் எனக்கு கொடுத்து வைக்கல. இங்க பாரு விஸ்வநாதா, நம்ம கையில எதுவுமே இல்ல. நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க. நம்ம வேணும்னா மனசுக்குள்ள 1000 கோட்டைகளை கட்ட முடியும். அதையெல்லாம் நடத்தி வைக்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. நான் எதுவும் பெருசா கற்பனை பண்ணலையே என்ன. சில சமயம் நம்ம எதை சாதாரணமா நினைக்கிறோமோ அதுக்காக நிறைய போராட வேண்டி வரும். புரியுதா? டேய் கௌதம், என்னடாச்சு? தப்பிச்சிருவ போல இருக்க. யாரு? அந்த சாந்தி. நான் தான் முதல்ல சொன்னேனே, அவ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைன்னு. டேய் வாய் முறா. என் கண்ணில் பட்டவ என் கைக்கு வரணும். என்ன பக்கத்துலேயே தானே இருக்கா, கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நினைச்சேன். இனிமே விட்டா அவளை பிடிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஒதுங்கி போறதானே நல்லது. டேய், அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையடா. ஏன்டா இதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆற? வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ண போறாங்களா? டேய், இதுக்கு மேல எப்படா பொறுமையா இருக்கிறது? மாப்பிள்ளை வர எஸ்ஐயா இருக்காங்க. ஐயோ, ஏன்டா அலற? இல்ல, கல்யாணமாக போற பொண்ணு, அதுலயும் மாப்பிள்ளை போலீஸ்ல இருக்காரு. இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு ஆசைப்படுறது சரியாடா? போலீஸ்னா உடனே நாங்க பயந்துருமா? அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணத்துக்கு நான் குறுக்கு நிக்கலடா. சும்மா காதும் வச்ச மாதிரி ஒரே ஒரு நாள் சாந்தி கூட நான் சந்தோஷமா இருக்கணும். இத அவ வெளியில சொல்லிடுவாளா என்ன? சொல்லிட்டா? சொன்னா அவ வாழ்க்கை தான் பாழாகும். நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிச்சிருவேன். டேய், உனக்கு ஒரு கூத்து தெரியுமா? அந்த சாந்தியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டு பொண்ணு பார்க்கவே கிளம்பிட்டாரு. அந்த நேரத்துல தான் தன்னை பொண்ணு பார்த்த விஷயத்தை எங்க வீட்டுல சொல்லிருக்கா. அதை கேட்டு மொத்த குடும்பம் அப்செட்ரா. நானும் தான். ஆனா நான் அப்செட் ஆனதுக்கு காரணமே வேற. இது வரைக்கும் தெரியாத பொண்ணுங்கிட்ட விளையாட்டு காட்டினேன், பிரச்சனை எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பொண்ணு வேண்டாடா, ஏதாவது வில்லங்கம் ஆயிட்டுண்டா. டேய், அறிகுறியை நிறுத்துறா. அவளை அடையறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா அதை சொல்ல. இப்போதைக்கு எனக்கு அதுதான் தேவை. டேய், அந்த பொண்ணு. டேய், போதும் நிறுத்துறா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அந்த எஸ்ஐயோட அவளுக்கு நிச்சயம் முடியறதுக்குள்ள ஏன் கூட அவளுக்கு சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சிரும். டேய், நம்ம கொஞ்சம் யோசிச்சா எதையுமே சாதிக்கலாம். இதுவரைக்கும் இந்த கௌதம் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதில்ல. சாதிச்சு காட்டுறேன். முடிச்சுட்டு வந்து பாக்குறேன். டேய் கௌதம்,